சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை விடுவிக்க வேண்டும் என்று விஜய் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சென்னையில் கடந்த 2 வாரங்களாக தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தங்களுடைய முழு ஆதரவை வழங்கும் என்று அந்த தூய்மை பணியாளர்களை பனையூருக்கு அழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு போராட்டம் நடத்தக்கூடிய அந்த முழு போராட்டத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு வழங்கும் என்று விஜய் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் நேற்று உயர்நீதிமன்றம் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அவர்களை அழைத்து கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியிருந்தது. அந்த வகையில் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நள்ளிரவில் அங்கிருந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அந்த வகையில் இந்த காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் தங்களினுடைய உரிமைக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று குண்டுகட்டாக இழுத்துச் சென்று கைது செய்த போது பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளன. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கையை பார்க்கும் பொழுது மனசாட்சி உள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பது தெரிகின்றது. காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவியும் சிகிச்சையையும் உடனடியாக வழங்கி அவர்களின் உடல்நலத்தை காக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களுடைய குடும்பத்தினரோடு தொடர்பு கொள்ள முடியாத வகையில் எந்த உதவிகளும் கிடைக்காத வகையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அடைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் தேச விரோதிகளா, ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதளவேனும் இருக்கிறதா என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுவதற்கு மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.